உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நானே பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கோன்னு நிம்மதியா இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? அந்த பாம் மேட்டரை தான் சொல்றேன். ஓ, அதனால தான் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்களா? ஆமாண்டா, அவனுங்க பாம பஸ்ஸுக்கு மட்டும் வைக்கல, நமக்கும் சேர்த்து தான் வச்சிருந்தானுங்க. எப்படியோ அவங்களோட சேர்ந்து நாமளும் தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த மேட்டர்ல வேலை ஸ்கோர் பண்ணிட்டு போனதை மட்டும் என்னால ஏத்துக்க முடியலம்மா. எல்லாரும் முன்னாடி அவன் பெரிய ஹீரோ ஆயிட்டாமா, நான் தான் டம்மி ஆயிட்டேன். நீ கவலைப்படாதடா, உன்னை அப்படியெல்லாம் டம்மியா போக விட்டுற மாட்டேன். உனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னையே ஹீரோவாக்குறேன். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. வள்ளியோட அம்மாவை இந்த வீட்டு விட்டு ஓட வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. ஏமா இவ்வளவு லேட் பண்றீங்க? நாளைக்கு நிச்சயம் கன்ஃபார்மா நடக்கணும் மாமா வேற சொல்றாரு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்கம்மா. டேய், கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்ப இருக்கிற நிலைமைக்கு வள்ளி வந்து வேலனை தான் லவ் பண்றேன்னு சொன்னா ரத்தனமே அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். நடக்க போற நிச்சயத்தை விட இது ரொம்ப ஆபத்தானது. அதனால இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியாயிரு. சரி. இன்னும் 2 நாள்ல உனக்கும் வருணுக்கும் நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மேடம், எனக்கு ஏன் உயிரை விட உங்கள் உயிர் தான் முக்கியம். அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. வள்ளி, வள்ளி. சித்தி. இப்ப எப்படி இருக்கு வள்ளி? ஓகே சித்தி, பரவாயில்ல. உடம்பு தான் கொஞ்சம் பெயினா இருக்கு. உன் மனசு? என்னாச்சு சித்தி? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் மனசுக்கு என்ன சித்தி, நான் நல்லாதான் இருக்கேன். அப்படின்னா நாளைக்கு நடக்க போற நிச்சயத்துக்கு உனக்கு சம்மதமா? ஏன் சித்தி திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? நீ சொல்லு. சந்தோஷம்தான். ஏன் வள்ளி பொய் சொல்ற? என்ன ஏமாத்துறதா நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்காத. புரியல சித்தி. நீ வேலுவ லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். உன் மனசு முழுக்க அவனை நினைச்சுக்கிட்டு மாமாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும் வள்ளி. சித்தி, அது வந்து போது வள்ளி, சமாளிக்காத. ரொம்ப ட்ரை பண்ணி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. உனக்கு வேலுதான் சரியா இருப்பான், அவனை விட்டுறாத. அன்புக்காக சில விஷயத்தை விட்டு கொடுத்து போலாம், ஆனா வாழ்க்கையே விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது சரியான முடிவா இருக்காது வள்ளி. மனசு முழுக்க வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு வேற வழி தெரியல சித்தி. இத்தனை வருஷம் என் முகத்தை கூட பார்க்காம திருப்பிட்டு போன என் அப்பா இன்னைக்கு முதல் முறையா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும் போது
என்னால மறுக்க முடியல சித்தி. ஆம், என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்ற தைரியமும் எனக்கு இல்ல. புரியுது வள்ளி. ஆனா மாமா கிட்ட போய் பேசு. அவரு ஒத்துக்க மாட்டாருன்னு நீயே முடிவு பண்ணிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. எப்படி சித்தி? அப்பா என்ன மறுபடியும் வெறுத்துட்டாருனா? முதல்ல நீ போய் பேசு. உன் மனசுல இருக்க ஆசையே சொல்லு. ஆம், சொல்லாம அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு நீயா கற்பனை பண்ணிக்காத. யோசிக்காத வள்ளி. இப்பவே போய் மாமா கிட்ட பேசு. நீ வேலனை தான் விரும்புறேன்னு சொன்னா அவர் கண்டிப்பா ஏத்துக்குவாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உன்னையே நீ ஏமாத்திக்காத. மாமா கிட்ட போய் பேசு. ஆனந்தி, ஏ ஆனந்தி, எங்க போனா அவ? அட, மேடத்தோட நோட்டு. அன்புள்ள காதலுக்கா? வள்ளி மேடமா இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க? இல்ல வேற யாரும் எழுதுனதா இருக்குமா? அடேங்கப்பா, வள்ளி மேடம் ஒருத்தனை இந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு இந்த விஷயம் தெரியாமலே போச்சே. இருக்க ஒரு லெட்டர்ல கூட எங்கேயுமே பேர் எழுதவே இல்லை. வேற அந்த பையன் யாரா இருப்பான்? இந்த அளவுக்கு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு எதுக்காக யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் தெரியாம ஐயாவும் கல்யாண வேலையில மும்மரமா இறங்கிட்டாரு. இந்த விஷயத்தை உடனே ஐயா கிட்ட சொல்லணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.